பல்வேறு வகையான உயிரினங்களின் உற்பத்திக்கு காரணமாயிருந்த தாவர விலங்கினங்கள் அழிந்து போயிருக்கக்கூடும். பூமிக்கு அடியில் மிக ஆழமாக உள்ள அம்மாதிரியான உயிரினங்களின் எலும்புக்கூடுகளும் கல்ரூபமாக மாறிய தாவரங்களும் இக்கொள்கையை ஆதரிக்கின்றன. இக்கொள்கையானது மற்ற உயிரினங்கள் பொதுவாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது போல் மனுஷன் தோன்றாமல் அவன் வேதத்தின்படி தேவனுடைய நேரடியான பரிபூர்ண சிருஷ்டியாகவும் சிருஷ்டிகருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவன் என்பதை மறுக்கவும் தள்ளிவிடுகிறதும் இல்லை. இக்கொள்கையானது வேதத்தின் கோட்பாடுகளை உறுதி பண்ணுகிறதா இருக்கிறது. எவ்வாறெனில் இயற்கையும் கூட உருவாவதற்கு ஒரு புத்தியுள்ள சிருஷ்டிகர் உண்டு என்பதையே போதிக்கிறது. மனித அறிவின்படி எல்லா விஷயங்களிலும் இயற்கையானது ஓர் ஒழுங்கிற்குள் உண்டாவதற்கு சிருஷ்டிகர் காரணமாக இருக்க வேண்டும் என மனுஷ அறிவின்படி யோசிப்பது உண்மை என்றாலும் இந்த மிகவும் நுணுக்கமான இயற்கை அமைப்புக்கு பின்னால் சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் உள்ள தேவன் இருக்கிறார். ஓகே சார், உங்களுடைய கருத்து என்னன்றது நம்ம சொல்லலாம். Brother, English 32 page only, brother. 32 last paragraph. Yes, sir. Yes, sir. Yes. Thank you. இதுதான் சார், இட் இஸ் கிளைம்ட் தட் தி ஒரிஜினல் பிளான்ஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்களா? Yes. Thank you, brother. சரி, ஓகே சார். இதுல இருக்க கருத்து என்னன்றது நம்ம பார்க்கலாம். யாராவது கருத்து தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மேல சொன்ன பேராகிராஃப்க்கு இதுல சில பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுற மாதிரி இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்ல, ஸோ இது வந்து பூமிக்கு அடியில இருக்கு. இது வந்து ஒரு உயிரினங்களின் எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது எவல்யூஷன், இந்த பிளான்ட்ஸ்க்கான எவல்யூஷன் தியரியை கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து உண்மையா இருந்தாலும் ஆனா வந்து மனுஷங்கள்ல வந்து எவல்யூஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி வந்து சப்போர்ட் ஆகல. மனுஷன் அப்படின்றது வந்து அது கண்டிப்பா வந்து தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பரிபூர்ணமான மனுஷன் வந்து தேவன் சிருஷ்டித்தாரு. ஸோ மனுஷனுக்கு வந்து இந்த பிளான்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இங்க வந்து எவல்யூஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு புத்தியுள்ள ஒரு சிருஷ்டிகர் வந்து இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். நேச்சரே வந்து எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காரு இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பூர்ண மனுஷன் கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு வல்லமையுள்ள ஞானமான ஒருத்தர் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும். மனுஷனுடைய அறிவினால வந்து மனுஷன் அதாவது சிந்திக்கிற மாதிரி இது வந்து இயற்கை தான் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லிவிங் திங்ஸ்க்கும் அந்த ரூல்ஸ்குள்ளதான் வந்து ஒவ்வொரு சிருஷ்டியும் வந்து இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து இவ்வளவு நுணுக்கமான விஷயத்த வந்து ஒரு ரொம்ப ஞானமுள்ள சர்வ வல்லமை உள்ள ஒரு கடவுள் தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகே, இன்னும் அடிஷனலான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுவோம். Gopi brother, may I, brother? Yes sister, சொல்லுங்க sister. Yes brother. In the paragraph we can see his attributes, brother. Every love, power, wisdom. So 4 characters we can see in this paragraph, brother. Over, brother. ஓகே sister, உங்களுடைய கருத்துக்கள் நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுவோம்.
இந்த பேராகிராஃப்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, ம். தேவனுடைய அவருடைய ஆச்சரியமான அவருடைய நேரடி படைப்பான பரிபூர்ணமான அந்த சிருஷ்டி, அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட மனுஷன், அது இல்லாம அவர் உருவாக்கின விதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது யோபுல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுடைய மைண்டுக்கு வருது. 37, 38 அதிகாரங்களை சொன்னப்பட்டபடி நம்மளுடைய இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால கிரகிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த சர்வ வல்லவரை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆஹ் ஏன்னா அவருடைய விஷயங்களை பார்க்கும்போது இவ்வளவு வல்லமை பொறிந்தவர், சர்வ வல்லமை பொருந்தினவர், இவ்வளவு மகத்துவமானவர், எப்படி இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆஹ் இயற்கையை காட்டிலும் இயற்கையும் சரி, மனுஷனுடைய ஒவ்வொரு சரீரத்துல இருக்க ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது நம்மளால அதை யோசிக்கவே முடியல. அவ்வளவு அழகா சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் நீதியும் உள்ள தேவன் அவ்வளோ அற்புதமா செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத நம்மளால, அதுவும் ரொம்ப ஒழுங்கா அதை செஞ்சிருக்கிறாருன்றத பார்க்கும்போது நம்மளுடைய அறிவுக்கு அது எட்டாத அளவுக்கு இருக்கு பிரதர். ஓகே சிஸ்டர். ஸோ உங்களுடைய கருத்துக்கான நன்றி. இன்னும் அடிஷ்னல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். இந்த பேராகிராஃப்ல பிரதர் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 2-3 மினிட்ஸ் வந்து அறிவியல் பூர்வமா இருக்கக்கூடிய இந்த எலும்புக்கூடுகள் இவைகள் எல்லாம் தோண்டி எடுத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ள போயிருக்கலாங்கிற ஒரு தியரி அந்த காலத்துல இருந்திருக்குது. ஆனா காலப்போக்குல நம்ம இப்போ அந்த டார்வின் தியரியின் அடிப்படையில் உள்ள இந்த எவல்யூஷன் தியரி, பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதற்கு மாற்றான அநேக தியரிகளும் இப்போ வந்திருக்குது. அது பொய்ங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு அநேக தியரிகள் இப்பொழுதும் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால அந்த பேராகிராஃப்லயே நம்ம பார்க்கும்போது கிளியராகவே தேவனுடைய சாயலுக்குரிய ஒரு விஷயமாக எல்லாம் நம்ம மனுஷனை படைத்தாருங்கிறதுலையும், இது ஒரு வார்த்தை எப்படி அந்த ஒரு பேராகிராஃப்ல பார்க்குறோமோ, நாட் எ டெவலப்மெண்ட் பை எ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். தேவன் தான் அதை படைச்சார் தனித்துவம்ல ஒவ்வொரு சிருஷ்டியாக அப்படிங்கிறதுங்கிற ஒரு காரியத்துல பரிணாம வளர்ச்சியினுடைய ப்ராசஸ்ல தான் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நாட் எ டெவலப்மெண்ட் பை எ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்ங்கிற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஞானமுள்ள ஒரு சிருஷ்டிகருக்குரிய கண்காணிப்புல மேற்பார்வையில தான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சகோதரி கூட சொல்லும்போது அந்த 4 அட்ரிபியூஷன், அந்த தன்மை இந்த படைப்பினுடைய விஷயத்துல தேவன் பயன்படுத்தினார். ஞானம், நீதி, வல்லமை, அன்பு அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம உணர முடியுத ஒழிஞ்சு எல்லாவற்றையுமே நம்ம மிருகத்தை கூட பார்க்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19 அப்படி வசனத்துல எல்லாம் மண்ணினால் தான் படைச்சேன் அப்படிங்கிறதையும் இங்க கிளியரா சொல்லும். அதன் வகைகளாக தான் படைத்தாருங்கிறது வசனம்னு சொல்லுங்கும் போது இப்ப இருக்கிற அந்த தியரி வந்து அந்த காலத்துல அது உண்மைத்தன்மை வாய்ந்ததா இருந்து உண்மை சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்குங்கிறது மட்டும் நம்ம பார்க்க முடியுது. அதாவது ரசல் பிரதர் வாழ்ந்த காலத்துல இந்த எவல்யூஷன் தியரி, பரிணாம வளர்ச்சிங்கிறது வந்து சத்தியத்துக்கு ரொம்ப மோசமான ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்கு. குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிற அந்த தியரி எல்லாம் வந்து ரொம்ப மோசமான எஃபெக்ட் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு அந்த விஷயங்கள் அந்த காலத்துல நிச்சயமாவே போயிருக்குது. ஆனா இப்ப அந்த தியரிக்கு ஆப்போசிட்டான அநேக விஷயங்கள்லாம் சயின்ஸ்லயே ப்ரூவ் பண்ண ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில இன்னும் சொல்ல போனா இது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல செகண்ட் சாப்டர்லயே இதை எழுதியிருக்கிறாருன்னா அவரு அப்பயும் அந்த ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி 6th வால்யூம்லயும் இதை பத்தி எழுதுறாரு, இந்த எவல்யூஷன் தியரியினுடைய எஃபெக்டை பத்தி. சிருஷ்டிப்பினுடைய ஆதியை பத்தி புது சிருஷ்டிக்குரிய புத்தகத்துல பார்க்கும்போது அதுலயும் நிறைய விஷயங்களை எழுதுறாரு. ஆகவே இது வந்து ரசல் பிரதர் வாழ்ந்த காலத்துல பெரிதான ஒரு சத்தியத்துக்கு ஒரு பெரிய எதிரியாக இருந்திருக்கு இந்த பரிணாம வளர்ச்சிங்கிற ஒரு விஷயம். ஆனாலும் அவைகள் மத்தியில சகோதரர் வந்து கிளியராகவே
இந்த வால்யூம்ல நம்மளுக்கு சொல்லும் பொழுது நாட் ஏ டெவலப்மெண்ட் பை எ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறத கிளியராக ஒரு வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்றார் ரசல் பிரதர். ஆகவே நம்ம இதுல தெளிவா புரிந்து கொள்றது என்னன்னா, அவருக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்ததா நம்ம பார்க்க முடியல. ரசல் பிரதருக்கு பரிணாம வளர்ச்சியிலோட நம்பிக்கை இருந்ததாக நம்ம பார்க்க முடியல. ஆனா அந்த தியரிகள்லாம் அந்த அந்த காலத்துல இந்த உண்மை சத்தியத்துக்கு பைபிளுக்கு ஆப்போசிட்டான ஒரு கொள்கைகளை தியரிய அங்க சொன்னதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறத மட்டும் நம்ம உணர முடியுது. இப்போ அந்த தியரிக்கு வேலிடான ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ இல்லாத அளவுக்கு நிறைய அதுக்கு ஆப்போசிட்டான தியரிகள்லாம் வந்திருக்கிறத நம்ம உணர முடியுது. நன்றி பிரதர். ஓகே பிரதர். ஸோ இந்த பேராகிராஃப் நம்ம பார்க்கும்போது நிறைய சூப்பரான கருத்துக்கள் நம்ம வச்சுங்க. ஸோ வசனத்தின்படி பார்க்கும்போது இந்த பரிணாம வளர்ச்சி நம்ம சப்போர்ட் பண்ணல. இப்போ ஏன் அந்த மாதிரி வந்து பிரதர் சொல்லியிருக்க கூடும்னா, அப்போதான் அந்த தியரிலாம் வர ஆரம்பிச்சது. இப்போ மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து பூமியில இருக்குது. அதை வந்து ஒருவேளை வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு தியரி வந்து பூமியில அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வசனத்தின் மூலமா பார்க்கும்போது தேவன் வந்து இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. எல்லாமே தேவன் தான் படைச்சாரு. இதுல வந்து ஒரு ஒழுங்கு இருக்கு. சகோதரி சொன்ன மாதிரி அவருடைய தேவனுடைய 4 ஆட்ரிபியூட்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அந்த ஞானத்துல, அப்புறம் அந்த ஞானம், நீதி, வல்லமை, அன்பு, இது எல்லாமே இந்த இதனுடைய பிளான்ல இந்த பேராகிராஃப் படிக்கும்போது நல்லாவே தெரியுது. அதுவும் இந்த சிஸ்டிக்கு பொறுத்தவரையும் இதுல வந்து எல்லாமே ஒழுங்காக நேர்த்தியாக ரொம்ப நுண்ணறிவோட படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பார்த்தோம். ஸோ பிரதர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காருன்றது ஒரு பிரதர் கூட ஒரு நியாயமான ரீசனிங் கூட சொன்னாங்க. அந்த காலத்துல அவர் இருந்த டைம்ல இதை பத்தி பேசும் பொருட்களாக இருந்திருக்கு. எவல்யூஷன் பத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதனால அவர் பேசியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சகோதரர் ரசல்வர் வந்து ரேன்சம் எடுத்து வைக்கும்போது நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எவல்யூஷன் தியரி நம்புறதுனால ரேன்சமை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு எஃபெக்ட்னால கூட இது வந்து வால்யூம் 6 வரையும் அதோட எஃபெக்ட் தெரியும். வால்யூம் 6ல கூட வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. எவல்யூஷன் தியரி அப்படி இல்லை, தேவன் வந்து மனுஷன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டாங்க, அப்படிலாம் வந்து நம்பக்கூடாது, அது பொய், அது சத்தியத்துக்கே வந்து ரொம்ப மோசமான ஒரு தியரி அது அப்படின்றது வால்யூம் 6லலாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுவார் ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஸோ இங்கே வந்து சின்னதாக நான் எப்படி பார்த்தோன்னா ஒரு இன்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அது வசனங்கள் மூலமாகவும் நம்ம பார்த்துட்டோம். தேவன் தான் புல் பூண்டுகளாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே பிதாவை தேவன் தான் படித்தாங்க. அதில் வந்து எல்லாமே நேர்த்தியாகவும் இருக்கு, நுண்ணறிவாகவும் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்க இப்போ கரண்ட்ல அப்படி பார்க்கும்போது இதெல்லாமே வந்து ஒருவேளை மனுஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்குமோ அப்படிலாம் வந்து அந்த தியரிக்கு ஃபேவர் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது பூமியில. இந்த எலும்பு கூடுகள், அப்புறம் இன்னும் சில தேவையில்லாத ஒரு கட்டுக்கதை சொல்ற மாதிரி சில ஏதாவது ஒன்று கிடைச்சிடும். அதை வச்சுட்டு இவங்க ஒரு தியரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் போக 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 இன்னும் காமெடியான ஏகப்பட்ட தியரிலாம் பூமியில இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த பைபிள் படி தான் நம்ம பார்க்குறோம். பைபிள் தான் ஸ்டாண்டர்ட். ஸோ ஈவன் நம்ம பிரதர் சொல்ல ரைட்டிங்ஸும் வந்து வசனத்துக்கு இசைவாக வருதா இல்லைன்றது பார்த்தோம். ஸோ பொதுவாக நம்ம இப்போ என்ன பார்த்தோம் முடிச்சிருக்கோம்னா, சம்மரியில் தேவனுடைய 4 குணலட்சணம் நல்லா தெரியுது. காட் கிரியேட்டட் ஹியூமனிட்டி அண்ட் எவ்ரி திங். இதுதான் தேவன் தான் எல்லாமே படிச்சாருன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ எவல்யூஷன் தியரின்றது ஒரு நாச வேலை வைக்கக்கூடிய ஒரு மோசமான நாச வேலையான ஒரு டாக்டரின் தான் அது எவல்யூஷன் பரிணாம தியரின்றதை நம்ம பார்க்குறோம்.
அடுத்து நம்மை சுற்றியுள்ளவை மாத்திரமல்ல. இந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கணும். விருப்பமுள்ள பிரதர் சகோதரர்கள் படிக்கணும். பாயிண்ட் ஒன்று சொல்லிக்கிறேன் பிரதர், இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் ஒன்று. ஓகே ஓகே. அந்த எலும்புக்கூடு பத்தி இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஒரு சில மிருகங்களை பத்தி ஃபிசல்ஸ் எல்லாம் அந்த பேசும்பொழுது என்ன என்ன ஒரு விஷயம் அவங்க அந்த காலத்துல அதை தூண்டி எடுத்து பார்த்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு மனிதனுடைய எலும்புகளை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய எலும்புகள் தலை வந்து கொஞ்சம் ஊசியா இருந்திருக்கு. ஊசினாக்க குரங்குகள் வாய் வந்து மூக்கு வாயெல்லாம் அப்படியே முன்னாடி தள்ளிக்கிட்டு ஒரு ஊசியா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி பழைய மனிதனுடைய ஆதி மனிதனுடைய எலும்பு கூடுகளுடைய அமைப்பு மேக்ஸிமம் அது மாரியே தேடி எடுத்திருக்கிறாங்க, எடுக்கும்போது. இப்ப உதாரணமா சைனாக்காரங்கள பார்த்தீங்கன்னா தட்டையா இருக்கும். ஜப்பான்லாம் இன்னும் தட்டையா இருக்கும். நம்மளுக்கு நார்மலா இருக்கும். அப்ப இது வந்து இந்த மாரி எலும்புக்கூடுகள் எடுக்கப்படும் பொழுது, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த இந்த அரபு நாடுகள், மற்ற இந்த ஆப்பிரிக்கா இந்த மாரி இடத்துல இருக்கும்போது, அங்கே தான் மனித குடியிருப்புகள் ஆதியில இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்ப அத அத வந்து சொல்லும்பொழுது, அது மனுஷன் குரங்குலேருந்து வந்துட்டான். அது குரங்கு மாரி அந்த தலை இருந்ததுனால, குரங்குலேருந்து வந்திருக்கலாங்கிற ஒரு அனுமானம் தான் அவங்க அந்த அந்த தியரியில சொல்றாங்க. அனுமானம்னாக்க ஒரு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்ங்கிற அந்த தியரி அப்படி அப்படி சொல்ல வருது. அதுதான் நம்ம இதுல புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஊசியா இருந்த தலை, குரங்கு மூஞ்சி மாரி இருந்த தலை எப்படி தட்டையாக மாறியது? அதாவது ஜப்பான்காரவங்களுக்கெல்லாம் தட்டையா இருக்கும். சைனாவுக்கும் அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. நம்மளுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கும் இந்தியர்களுக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அ அந்த வசனத்துலலாம் நம்ம பார்க்கும்போது, அது கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்டு ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லுவார். அதுக்கு முந்தின பேராகிராஃப்ல. அ அதாவது மனிதனுக்குரிய இந்த இதுல ஷேப்பிங், உயரம், குள்ளம், நார்மல் ஹைட்டு இது எல்லாமே வந்து அந்தந்த சீதோஷண நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த சீதோஷண நிலைமையில ஒரு சில காரியங்கள் அதுக்கு தகுந்த மாரி பாடி செட் ஆயிருக்குது. இப்ப போன வாரம் கூட நம்ம சிந்திக்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் உலகளாவிய அளவுல எல்லா இடத்துலயும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிதறி போயிருந்தாங்க. அவங்க சைனாவுக்கு போய் செட்டில் ஆகும்போது சைனாக்காரவங்க மாரியே மாறிட்டாங்க. அந்த அந்த ஃபேஸ், அந்த உடல் சூழ்நிலை எல்லாம். அப்ப இந்த மாரியான ஒரு விஷயத்த தான் அ பரிணாம கொள்கைன்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடுகள்லேருந்து அவங்க ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் விஷயம். இது வந்து பரிணாம வளர்ச்சி இல்ல. இது வந்து முற்றிலுமே சீதோஷண நிலைமையினுடைய மாற்றத்துல ஏற்பட்ட உடல் ரீதியான மாற்றங்கள் தான். இதே விஷயம் தான் மிருகங்கள் மத்தியிலயும் ஒரு சில விஷயத்துல அந்தந்த நாட்டுல அந்தந்த சீதோஷண நிலைமை, அதுக்கு தகுந்த மாரி அதனுடைய பாடி கண்டிஷன் எல்லாமே மாற்றங்கள் அடைஞ்சிருக்க ஒழிஞ்சு, எல்லாம் அதது தான் அப்படிங்கிறது தான் வசனம் சொல்லுது. அதன் அடிப்படையில தான் சிருஷ்டிப்பு முழு நிறைவு அடைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது தான் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நம்ம ராட்சசர்களுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் இப்ப எடுக்குறாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன தப்பா நெனைச்சிட கூடாதுன்னா, இது முற்றிலுமே வந்து அ மனிஷனுடைய பரிணாம வளர்ச்சியில ராட்சசர்கள் 30 அடியில பொறந்தாங்க. அப்படி இல்ல. நம்மளுக்கு வசனம் கிளியரா சொல்லிருச்சு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல. நார்மலா இருக்கிற மனுஷனோட பெண்களோட தேவதூதர்கள் உடலுறவு செய்யும் பொழுது, அது ராட்சச சந்ததியா இருந்த ஜனங்கள் மத்தியில இன்னும் பலவானுக்குரிய 30 அடி உயரத்துக்குரிய ராட்சச சந்ததி, தேவனுடைய படைப்புக்கு எதிரடையான ஒரு சந்ததி வந்துருச்சு. அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதனாலேயே தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த உலகத்தையே அழிக்கிறார். ஆகவே அந்த வகையில தான் இத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஓகே, நன்றி. சகோதரி கை உயர்த்தியிருக்கிறாங்க. அவங்க என்னன்னு கேளுங்க. ஓகே சிஸ்டர். சொல்லுங்க. உங்களுடைய கருத்து என்ன? பிரத்யூஷா சிஸ்டர் சொல்லுங்க. எஸ் பிரதர். பிரதர் சொன்ன வேர்டுக்கு பிரதர் லாஸ்ட் பேராகிராஃப்ல முன்னாடி பேராகிராஃப் ஒரு 30 பேஜ்ல இங்கிலீஷ்ல தே ஹவ் கிவன் so many எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாரு. எப்படின்னா ஃபிஷ் பத்தி, ஃப்ராக் பத்தி, பட்டர்ஃப்ளை பத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே நம்ம பார்க்கும்போது அந்த பேராகிராஃப்ல நமக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. டாங்கி அண்ட் அ ஹார்ஸ். ஆமா.
எஸ் பிரதர். அப்போ அது டாங்கி அண்ட் ஹார்ஸ் பார்க்கும்போது இந்த பயாலஜியில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்ன பயாலஜியில் இது ரெண்டுக்கு கிராஸ் ப்ரீடு பண்ணிட்டாங்க. அப்போ டாங்கியும் ஹார்ஸ்க்கு அப்போ கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா மியூல் அப்படி ஒரு வந்துச்சு. அது பேர் வந்து ஹென்னி, HINNY, ஹென்னி. உங்களுக்கு தெரியும். இந்த ஹென், எஸ் பிரதர். டன். எஸ், திஸ் இஸ் த மியூல். ஸோ இப்போ பார்க்க எப்படின்னா ஒரு டாங்கிக்கு பிளஸ் ஹார்ஸ்க்கு பண்ண கிராஸ். இங்க பாருங்க, டாங்கி அண்ட் ஹார்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்தது மியூல். ஸோ இப்போ ஒருவேளை நம்ம டார்வின் சொன்ன தியரி கரெக்ட்னா ஏதர் டாங்கி சுடுக்கம் ஏதர் ஹார்ஸ் சுடுக்கம் ரெண்டுமே இல்லாம ஒரு நியூ ஸ்பீஷிஸ் வந்துச்சு. அதுக்கு மீனிங் என்ன? பிகாஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற பேராகிராஃப்ல இருக்கு லா ஆஃப் சர்வைவல் ஆஃப் அ ஃபிட்னஸ். அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் இப்போ பார்க்கும்போது எப்படின்னா யாருக்கு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், நம்ம பிரதர் சொன்னாங்க இப்போ உடைநொடையில என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அப்படிதான் அது. சொல்லுங்க சிஸ்டர். எஸ் பிரதர், உடைநொடையில என்ன சேஞ்சஸ் வருதோ ஸோ தே ஆர் கோயிங் டு பி பிகமிங் ஆஸ் அ சர்வைவிங். அதுதான் அவங்களோட தீரி சர்வைவல் ஆஃப் அ ஃபிட்னஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. சரி, அப்படியே நினைச்சாலும் இப்போ நீங்க சர்வைவல் ஃபிட்னஸ்ல இந்த ரெண்டு பேருக்கு கிராஸ் பண்ணும்போது எதுவுமே வரலையே. ஒரு ஹார்ஸு வரல, ஒரு டாங்கி வரல, ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீடு வந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரீடு வந்துச்சுன்னா அப்போ நம்ம எப்படி ஒரு மங்கில இருந்து வந்துரும், நம்ம எப்படி ஒரு வேவ்ஸ்ல வந்துரும்? ஸோ இட் இஸ் we cannot imagine. அப்போ ஒரு மங்கில இருந்து நம்ம வரோம்னா கண்டிப்பா we should be in a different way. இப்போ ஒரு ஹார்ஸ் டாங்கி பண்ணும்போதே அது ஒரு டிஃப்ரெண்டா வரும்போது நம்மவும் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அப்படி வரல, அவங்களோட சாயல. அதுதான் சொல்றாரு இங்க we are as a இந்த பேராகிராஃப்ல நம்ம இப்போ படிச்ச நம்ம பேராகிராஃப்ல the proof of which lies all around us. பிகாஸ் நம்ம தான் ப்ரூஃப் அதுக்கு. அவங்க தான் எனக்கு படிச்சுட்டாரு. நம்ம ஜெனிசிஸ்ல படிக்கிறோம், நம்ம இமேஜ் அவங்களோட இமேஜ் தான். அவங்களோட இமேஜ் இருக்கும்போது ஹவு வி கேன் சே தட் நம்ம வந்து மங்கில இருந்து வரோம் அப்படி. ஸோ அதனால we can we can say it is a evolution theory is a one of the biggest drastic what you will say the catastrophism. It's a one of the worst theory அப்படி சொல்லலாம் பிரதர். அதுதான் என்னோட பிரதர். ஓகே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி சீதோஷ்ண நிலைமைகள், கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வெதரு கிளைமேட் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் தான் உடல் ரீதியில் தெரியுமே தவிர அப்படியே அப்ரப்டா திடீர்னு வந்து ஒரு நேச்சர்லேருந்து இன்னொரு நேச்சர் வந்து நம்மளால ஆஃபீஸாக மாற முடியாது. அதுக்கான சக்தியும் நமக்கு கிடையாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அது ஒரு பொய் அது. ஏன்னா நம்ம சிருஷ்டிக்கப்பட்டது வந்து எப்படின்னா அவரோட சாயல் அதாவது சிருஷ்டிகரோட சாயலின்படி தான் நாம இருக்கோம். ஸோ சகோதரி சொன்ன விதமா நாம தான் அந்த ப்ரூஃப் ஆக்சுவலி. ஏன்னா நாம தான் வந்து சுயமா அனிமல்ஸை விட நாம நல்லா சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ப்ரீ மாரல் படைப்பு தான் நாம. ஸோ அதனால வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பிரதர்ஸ் சிம்பிளா ஃபிஷ்ஷு, அப்புறம் கழுதை, அப்புறம் குதிரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னும் சில விஷயம் இருக்குது. இப்போ டைகரும் லயனை வச்சு பண்ணும்போது இது ஒரு வித்தியாசமா ஒரு உருவம் கிடைக்குது, ஒரு ப்ரீடு வருது, அது பேர் வந்து லைகர். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நாட் ஒன்லி நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த குதிரை அப்புறம் கழுதை வச்சு நம்ம பண்ணும்போது கோவேறு கழுதை வருதோ, அதாவது மூல் வருதோ, இப்போ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்ல வந்து இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து இதெல்லாம் வந்து அனிமல் பயோடெக்னாலஜி சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு ரிலேட்டட் இருக்கிறவங்க, இந்த பயாலஜி
அந்த லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி பிரீட் தான் வரும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைகர். ஸோ டைகரும் லயனும், புலியும் அப்புறம் சிங்கமும் கலந்து வர்ற ஒரு ஒரு பிரீடு தான் இந்த பிரீடு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா வரும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல இருந்து தேவன் வந்து இதுல என்ன செக் வச்சிருக்கிறாருன்னா, இவ்வளவுதான் பண்ண முடியும். அதுல இருந்து ஒரு ஜெனரேஷன் எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு சக்தி கிடையாது. இப்போ மூல்னா அவ்வளவுதான் மூலோட நின்றோம். வேற அதோட ஜெனரேஷன் கொடுக்க முடியாது. பிளஸ் அதோட பேரும் இல்லை. ஸோ அதுவும் ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ண முடியாது. ஸோ தேவன் அந்த இடத்துல அப்படியே ஒரு செக் வைக்கிறாங்க, அந்த இடத்துல தடை பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த சகோதரர் சொன்ன மாதிரி அந்த அந்த எலும்புக்கூடுகள், இந்த ஃபாசல்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி இருந்திருக்கலாம், இருக்கக்கூடும், அந்த மாதிரி வந்து ஒரு அனுமானமா வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை வச்சு எல்லாமே வந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்றதுலாம் வந்து நம்ம தப்பான புரிந்துகொள்ள போகக்கூடாது. வசனத்தின்படி பார்த்தோம். அப்புறம் இந்த லைன்லயும் பார்த்தோம், இன்டெலிஜென்ட் பீயிங் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட சாயின்படி தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம்ன்றது நம்ம பார்த்தோம். அதுல வந்து அவருடைய 4 கேரக்டர்ஸும் தெரியுது, 4 ஆட்ரிபியூட்ஸும் தெரியுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா நம்ம பார்த்து முடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் சில உடல் ரீதியான மாற்றங்கள், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஜூஸ் வந்து பல்வேறு கண்ட்ரில போகும்போது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்காங்க. இப்போ சைனால போய் செட்டில் ஆகும்போது அது சில ரீப்ரிண்ட் ஆர்டிகல் ப்ரூஃப் இருக்குது. சகோதரர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்படியே அவங்க மூஞ்சி சைனீஸ் மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சாமா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இதோட மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வி கிளைம் தென் தட் அந்த லைன்ல நம்ம படிக்கணும். தமிழ்ல வந்து நம்மை சுற்றியுள்ளவை மாத்திரமல்ல, இந்த லைன்ல நம்ம படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்கலாம். நம்மை சுற்றியுள்ளவை மாத்திரமல்ல, நமக்குள்ளேயே உள்ளதான, அதாவது நாமே வியக்கத்தக்கதான, புரிந்து கொள்ள முடியாத நம்முடைய உடலிலும் மனதிலும் உள்ளதான சக்தியுமே புத்தி அறிவுள்ள சிருஷ்டிகள் ஒருவர் இருக்கிறார் என நிரூபிக்கிறது. நாம் இயற்கை என அழைப்பதையும் இவரே வடிவமைத்து உருவாக்கியுள்ளார். அவரே இயற்கையின் சட்டத்திட்டங்களை உருவாக்குவதுடன் அதிலுள்ள அழகையும் ஒற்றுமையையும் பார்த்து நாம் அவரை புகழ்கிறோம். இவரே நம் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஞானத்தினால் அண்ட சராசரத்தை திட்டமிட்டு தம் வல்லமையினால் அவைகளை தாங்கி வழிநடத்தி வருவதால் இவரையே தொழுது வணங்குகிறோம். ஓகே, இதுல இருந்து கருத்து இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்மளே ஜென்ரலா பாக்குறப்ப சுத்தி இருக்கிற, அதாவது பிளானட்ஸ் அதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ். நம்ம பிளானட்ல இருக்கிறது பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ரூல்ஸ் படி நடக்குது. ஸோ அதாவது பிளானட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அதன் பாதையில ஓடுது. அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள பாக்குறது, நம்மளோட அதாவது அந்த பிசிக்கு, நம்ம யோசிக்கிற விஷயம் எல்லாமே, அதாவது எப்படி வந்து காட் வந்து நம்மள அதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காருன்றதை யோசிச்சாலே வந்து ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்மளே பெரிய எக்ஸாம்பிள், ஒரு பயங்கரமான ஒரு சிருஷ்டிகர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. இப்படிப்பட்ட கடவுளை தான் வந்து நம்ம வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்து ஷேர் பண்ணலாம். பிரசங்கியில கூட ஒரு வசனம் வருது,
ம். பிரசங்கி 11:5 ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாது. சோ இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, வயிற்றுல எலும்புகள் எப்படி உருவாகும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. தேவன் வந்து அதை எப்படி பண்ணாருன்றத வந்து நம்மளால திங்க் பண்ணியே பார்க்க முடியல. அதாவது மனுஷன் வந்து எப்படி ஒரு தாயோட கருவுல வந்து ஒரு குழந்தை உருவாகி அது வந்து ஒரு 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 விஷயத்திலையும் கத்துக்கிட்டு தேவனை அறிகிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஓ ஓகே சிஸ்டர். வேற ஏதாவது தாட்ஸ் இருந்தா நம்ம ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சுட்டுமா பிரதர்? நெக்ஸ்ட் பேராகிராஃப் இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஒரு நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கணுமா இல்ல நீங்க படிக்கிறீங்களா சிஸ்டர்? புரியல. இல்ல பிரதர், நெக்ஸ்ட் பேரா கமெண்ட்ஸா பிரதர்? இந்த சேம் பேராகிராஃபா அப்படி இல்ல கேட்டேன் இல்ல பிரதர். சேம் பேராகிராஃப். எஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் அந்த பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. வி கிளைம்ட் இன் தட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் an intelligent creator. இந்த பேராகிராஃப் நம்ம படிச்சுட்டு இப்போ சகோரி கமெண்ட் சொல்லிட்டாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். பிரத்யூஷா சிஸ்டர், எஸ் பிரதர். இந்த வி கிளைம்ட் இன் தட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் an intelligent creator இந்த பேராகிராஃப் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்தாச்சு. எஸ் பிரதர், நோ கமெண்ட்ஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். ஓகே. பிரதர் சொல்லுங்க பிரதர். இது குறித்து நான் ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே. ஆக்சுவலா வந்து நம்மை சுற்றியுள்ளவற்றில் மட்டுமல்ல, நம்மிலும் கூட அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். அதாவது நமக்குள்ள தேவன் இருக்காருங்கிறதுக்கான சில ப்ரூஃப் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மை சுற்றியுள்ளது அப்படின்னு சொன்னா இயற்கைகள், படைப்புகள் ஒவ்வொன்றை பத்தி நம்ம பேசுறோம். இந்த டாபிக் எதை பத்தி பேசுதுன்னா, நமக்குள் அப்படின்னு சொல்லும்போது, நமக்குள்ளே உள்ளதான அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா நம்ம பிளட். இப்ப சிஸ்டர் இதுக்கு முன்னாடி சிஸ்டர் வாசிக்கும்போது கூட அந்த எலும்புகள் பத்தி சொல்லும்போது கூட பாருங்க, அதுக்குரிய வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினேன்னு சொல்லுவார். ஸோ நம்முடைய படைப்புகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்பில்டான அந்த படைப்புகள் எல்லாமே அதை மற்றவங்களால இன்னைக்கு வரையும் அதை உருவாக்க முடியல. எவ்வளவோ அறிவியல் அறிஞர்கள் இன்னைக்கு வரையும் புத்திமான்களா பயங்கரமா இருந்தாலும், இன்னைக்கு ஒரு சொட்டு பிளட்டினுடைய கண்டுபிடிப்ப, பிளட்ல என்னென்ன தனிமங்கள் இருக்குன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அந்த தனிமங்களை வச்சு ஒரு பிளட் அவங்களால உருவாக்க முடியல. அப்படின்னு நமக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய விஷயங்களை கூட இன்னும் முழுமையா அவங்களால ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியல. கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னா ஒரு இருதயத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா பண்றாங்க. ஆனா அது எக்ஸாக்டா இயங்குதான்னு கேட்டா இல்ல. ஸோ அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகள் முதற்கொண்டு நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப ஸ்பெஷலா பாருங்க, நமக்குள்ள புது சிருஷ்டியினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்துட்டீங்கன்னா, அது தேவனுடைய அனுகிரகம் இல்லாம எதுவுமே நமக்குள்ள நடக்கிறதில்ல. ஆவியினால் படுறது. இன்னும் நம்முடைய இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. நமக்குரிய புரொடெக்ஷன் இது எல்லாமே நமக்குள் இருக்கக்கூடிய காரியங்கள். ஒவ்வொன்னையும் நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா, பர்சனல் லைஃப்ப நீங்க கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா, மாம்ச ரீதியா நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க. கிட்னி, ஒரு சின்ன கிட்னி செய்ய வேண்டிய வேலைய ஒரு ரூம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிட்னிய, அதாவது டயாலிசிஸ் பண்ணக்கூடிய மிஷின வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஃபெயிலியர் தான் ஆகுது. அப்படின்னா இன்னைக்கு வரையும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. விஞ்ஞானம் இன்னைக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம்
இது அப்பாற்பட்டு மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொன்றையும் பர்சனலா மாம்ச ரீதியாகவும் சரி, ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் சரி, நமக்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் உணர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பா தனிப்பட்ட ஒரு இயற்கை வந்து இதை நடத்துது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா சர்வ ஞானம் உள்ள ஒரு சிருஷ்டிகர் கண்டிப்பா இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. எஸ் பிரதர். ஸோ உங்களுடைய கருத்துக்காக ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அந்த பேராகிராஃபை நல்லா கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நமக்குள்ளே பார்க்கும்போது ஒரு தேவனுடைய சர்வ ஞானம் இதில் தெரியுதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஏதோ சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ஏதோ கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணலாமே தவிர அதாவது அதாவது ஒரு இட்டர்னிட்டி லைஃபுக்கு போகிற அளவுக்கு நம்மளுடைய பாடி உறுப்புகள்லேயே வந்து உருவாக்கி தந்துட முடியாது. ஒன்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் அவ்வளோதான், கிட்னி ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் அவ்வளோதான். இப்போ புதுசாக வந்து தேவன் உருவாக்குன மாதிரியே ஒன்று உருவாக்கி நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்னதான் இப்போ நிறைய ஸ்டெம் செல் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு ஆக்சுவலி. ஆனால் அதுவுமே வந்து ஒரு இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜினா நீங்கள் அப்புறமா நீங்கள் கூகுள் கூட படிச்சுக்கலாம். ஆனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதால அந்த ஸ்டெம் செல் நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்லை வச்சுட்டு ஒரு ஆர்கனான கிரியேட் பண்ண முடியும். ஒரு மினி பிரெயின், ஒரு மினி கிட்னி, ஒரு லிவர், இந்த மாதிரி ரெட்டினா, இந்த மாதிரிலாம் வந்து உருவாக்க முடியுமே தவிர அது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு லைஃப் லாங் ஃபுல்லாக வர்ற மாதிரி அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ப்ரொலாங் தான் பண்ண முடியுமே தவிர சர்வ ஞானம் உள்ள தேவன் அவர் எப்படி மனுஷனை ஞானமா சிருஷ்டித்தாரோ அந்த மாதிரி வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. போன் எப்படி உருவாகுது, பிளட் எப்படி உருவாச்சுன்றது எல்லாமே இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது நாமளே ஒரு ப்ரூஃப் தேவன் எப்படி அவருடைய சாயல்ல படிச்சிருக்கிறாருன்றது. அப்புறம் வந்து அவருடைய இயற்கை அழகு பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியா ஞானமா வந்து அழகா படைச்சிருக்கிறாரு. இது வந்து அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்குது. அவ்வளோ பயங்கரமா அழகா நுண்ணியமா இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ஞானமுள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நம்ம தொழுது கொள்றோம் வணங்குகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னும் அடிஷனலா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுவாங்க. இந்த பேராகிராஃப்ல வந்து படிக்கிறப்ப இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதை ஷேர் பண்றேன். என்னன்னா வந்து ஆர்டிபிஷியல் ஓம்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்ட்டு அது தெரியாது. அது கண்டிப்பா சக்சஸ் தேவன் படைச்ச மாதிரிலாம் வராது. அது என்னன்னா வந்து குழந்தை வந்து மதர் இல்லாமலே வந்து ஒரு லேப்ல வச்சு அந்த கண்டிஷன்ல வந்து க்ரோ ஆகி அதை உயிரோட வெளியில கொண்டு வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் நியூஸ்ல பார்த்து அது ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதான் ஜஸ்ட் வந்து அந்த டைம் பீயிங்க்கு ப்ரொலாங் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டா வந்து ஒரு இட்டர்னிட்டி லைஃப் நித்தியத்துக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம பாடியில வந்து எந்த மனிதர்களும் சரி, எந்த சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அது அனிமல் பயோடெக்னாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, அது எந்த பயாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, அதில் ஸ்பெஷலைசேஷன் ஆகி அதில் டபுள் பிஹெச்டி முடிச்சு ஹார்வர்டு MIT முடிச்சு அங்கே முடிச்சாலுமே கூட இந்த மாதிரி சர்வ ஞானம் உள்ள தேவன் பர்ஃபெக்டாக படித்த மாதிரிலாம் யாராலையும் உருவாக்க முடியாது. ஸோ போன் மேரோவில் வச்சுட்டு அதை வச்சுட்டு அப்படியே இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிலாம் ஒரு ஃபுல்லாக தான் பண்ண முடியும். ஏன்னா இஸ்ரேல் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3D ஹார்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கூட வந்து ஒரு டைம் பீயிங் தான் ஒரு ரிலீஃப் தருமே தவிர ஒரு நித்தியத்துக்கும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அது 3D ஹார்ட். இது ஆக்சுவலாக லிட்டலாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ப்ரொலாங் தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டா வந்து ஒரு இன்டர்நெட் லைஃப் வாழ்ற அளவுக்கு
மனுஷனால வந்து திருப்பிட முடியாது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா ஆஹ் தேவனுடைய தலையிடுதல் இருக்குது. தேவனுடைய தலையிடுதல் இல்லாம நம்ம உயிரோடு இருக்கவும் முடியாது, அப்புறம் ரிட்டர்ன் லைஃப்க்கும் போக முடியாது. தேவனை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரிதான் நம்ம இருந்தாதான் நம்மளால வாழவே முடியும். தேவன் இல்லாம நம்மளால வாழ முடியாது. தேவன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்றத நம்ம அப்பேற்பட்ட தேவன் தான் நம்ம வணங்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னும் அடிஷ்னல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். சிஸ்டர் கை உயர்த்திருக்கிறாங்க பாருங்க. எஸ் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர். இப்போ அபிகல் சிஸ்டர் சொன்ன மாதிரி ரீசெண்டா வி ஹேவ் சீன் ரோபோ இட் செல்ஃப் கிவன் அ பர்த் டு தி சைல்டு. ஓ பிரதர். ஓகே, இப்ப அதாவது இந்த கருத்தரித்தலை பத்தி நீங்க சொல்ல வர்றீங்க. சயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. ஈவன் வெளியே வைத்து அந்த கருத்தரித்தலை உருவாக்குறாங்கங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. சிஸ்டர் சொல்றாங்க இப்போ இன்னொரு விஷயம், ரோபோ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு குழந்தைய அப்படின்னு. ஆனா என்ன ஒரு பேஸ் என்னன்னு பாருங்க. இப்ப வெளியில வச்சு டெஸ்ட் டியூப் குழந்தை உருவாக்குறதுக்கு ஒரு பெண்ணினுடைய முட்டை அணு அண்டத்துக்குரிய அந்த கரு உருவாகிறதுக்குரிய இதையும் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஆணுடைய வித்தையும் எடுத்து வச்சு தான் வெளியில ப்ராசஸ் பண்ணணும் ஒழிஞ்சு இவங்க வந்து ஆணுடைய வித்து அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த இவங்க சயின்டிஃபிக்கா ஒன்றும் உருவாக்கி அதை செலுத்தலை. ரெண்டுமே மனுஷனிடத்திலிருந்து மனுஷியினிடத்திலிருந்து எடுத்து கொண்டாந்து தான் அதை ப்ராசஸ் பண்ணி அதை கருத்தரிக்க வைக்கிறாங்க. அதுக்குரிய சப்போர்ட்டை கொடுக்குறாங்க, வளர்ச்சிக்கான சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இதை தான் பார்க்குறோம் ஒழிஞ்சு இவங்க வந்து புதுசா மண்ணுலேருந்து ஒரு வித்தை உருவாக்கி மண்ணுலேருந்து ஒரு அண்டத்தை உருவாக்கி அப்படி அல்ல. சகோதரரும் அதுக்கு சொல்லும் பொழுது இப்போ இந்த 3D ஹார்ட் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து டெம்பரவரியான ஒரு ஒரு ஒர்க்கிங் இதுதான் இருக்க ஒழிஞ்சு நம்ம அந்த தெய்வீக படைப்பினுடைய காரியத்துல இன்னும் பைபிள் வசனத்துல உள்ளதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கும் பொழுது விசேஷ விதமா ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கு அப்படிங்கிறத பைபிள் சொல்லுது. அதை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பைபிள் சொன்ன விஷயத்துல அந்த ரத்தத்துல தாங்க உயிர் இருக்கு. அப்ப அந்த உயிருக்குரிய ஒரு விஷயத்தினுடைய ப்ராசஸ்க்குரிய எல்லா விஷயமும் உருவாகி வரும் பொழுது அந்த காரியம் நீங்க சொன்ன அந்த லேப் டெஸ்ட் பேபியா இருக்கலாம், இல்ல ரோபோட்டினுடைய விஷயமா இருக்கலாம். ரோபோட்டே அதுவே கிரியேட் பண்ணி அதுவே அண்டத்தை உருவாக்கி அதுவே வித்தை உருவாக்கி அப்படியெல்லாம் பண்ணிடல அப்படிங்கிறதான் இதுவரையும் உள்ள சயின்ஸ். ஆகவே நம்ம சயின்ஸினுடைய ஒரு லெவல் வளர்ச்சி இருக்குதுங்கிறத நம்ம இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய விஷயம் வந்து உலகளாவிய எல்லா இன்ஃபார்மேஷனையும் ஒருங்கிணைத்து ஒரு புதுமையான உலகத்துக்குள்ள இந்த ஒரு 5 வருடத்துக்குள்ள நம்ம அதிக அட்வான்டேஜுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இருப்பினும் சிருஷ்டிகர் படைத்த அந்த சிருஷ்டிப்புல இருந்து தான் இவ்வளோ இன்ஃபார்மேஷனை கலெக்ட் பண்ணி அதுக்கான அறிவு ஞானத்துல நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒழிஞ்சு புதுசாக ஒரு சிருஷ்டிப்பை யாருமே படைச்சிடல. புதுசாக ஒரு படைப்பை சொல்ல வர்றது படைப்பை புதுசாக ஒரு படைப்பு அப்படிங்கிற ஒரு படைப்பை உருவாக்கவில்லை. இதுவரையும் படைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயமாக மாற்றப்பட்டிருக்கு. ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸாக மாறி இருக்கு. கைனடிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜியா இப்படிதான் மாறி போயிட்டு இருக்க ஒழிஞ்சு அழிக்கப்படவில்லை. எந்த ஒரு விஷயமும் அழிக்கப்படவில்லை. எந்த ஒரு விஷயமும் புதிய அணு அளவுல புதிதாக உருவாக்கப்படவில்லை. அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட் டியூப் பேபியா இருக்கலாம், இல்ல ரோபோட் பெற்றெடுத்த குழந்தையா இருக்கலாம். அது வந்து மனுஷனுடைய வித்தும் மனுஷியினுடைய அண்டமும் அவங்கள்ட்ட இருந்து மனுஷன்கிட்ட இருந்து எடுத்துதான் இதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதான் இப்ப உள்ள சயின்ஸ் ஒழிஞ்சு ஆர்டிபிஷியலா ஒரு அண்டத்தையும் ஆர்டிபிஷியலான ஒரு வித்தையும் எடுத்து வச்சு உருவாக்குனதா சயின்ஸ் இதுவரையும் சொல்லலைங்கிறது தான் நான் இதுவரையும் பார்த்துருக்கிறேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் போன பேராகிராஃப்ல பார்த்ததனுடைய ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அசாம்ல இருந்து
எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு சகோதரியை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க பார்த்தா அசாம் மாரியே தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, சைனா மாரியே இருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்ரேலர்கள் போயிருக்கும்போது, நான் கண்கூட பார்த்தத சொல்றேன். ஒரு அசாம்னுடைய இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு எப்ராயிம் கோத்தினத்தார் இன்னமும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அசாம் மாரி தான் இருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி என்பது சீதோஷ்ண நிலைமை, அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன் மற்றும் உணவு முறைமைகளினுடைய மாற்றத்துக்குள்ளாக தான் ஒரு சில பாடி கண்டிஷன் மாறி இருக்க ஒழிஞ்சு, மற்றபடி அது இல்லங்கிறத பார்க்குறோம். இந்த அறிவியல் ஆராய்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் படைத்தவரை மிஞ்சி எதையுமே இதுவரையும் செய்யல. இருக்கிறத வச்சு அத இது பண்ணுது. இன்னும் சொல்லப்போனா, சகோதரி யாரோ சொன்னாங்க, "உயிரற்ற ஒரு சில விஷயமே அது அது அதன் வேலைய கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு" அப்படிங்கும்போது. உயிர் உள்ள மனுஷன் தான் தேவனுக்கு கீழ்ப்படியாமை போனதுனால, இப்படிப்பட்ட அபூரணமான கண்டிஷனுக்குள்ள மனுக்குலம் போயிருக்கு. அத திரும்பியும் தேவன் பரிபூரண நிலைமைக்குள்ள கொண்டு வருவதற்காக தான் மீட்கும் பொருள் மூலமா கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியில எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறாருங்கிறத நம்புறோம். நன்றி. ஓகே. ஓகே பிரதர். உங்களுடைய கருத்துக்காக ரொம்ப நன்றி. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி அது உண்மைதான். இப்போ பிரதர்ஸ் சொன்னது கூட வந்து ரோபோட்டால வந்து ஒரு பேபியை உருவாக்கி தர முடியும், ப்ரொடியூஸ் பண்ண தர முடியும். ஆனா வந்து அந்த பிரதர் முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த கருமுட்டையும் அதாவது எக்ஸும் அந்த ஸ்பெர்மும் வந்து அதுல இன்சர்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி எல்லா சோர்ஸும் கொடுத்துட்டு பின்னாடி தான் வந்து அந்த பேபியால வந்து அது அந்த ரோபோட்டால வந்து பேபியை ப்ரொடியூஸ் பண்ணி தர முடியுன்றது ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவன் சயின்ஸ் படி ப்ரூவன் ஆயிருக்கு. அது பாசிபிளும் ஆயிருக்குது. ஏன்னா சோர்ஸ் இல்லாம தானாகவே பிரதர் சொன்ன மாதிரி தன்னிச்சையாக வந்து பண்ண முடியாது. அதுக்கு ஹெல்பிங் மெக்கானிசம் வேணும். நாமளாவே இதை கொடுக்கணும், ஸ்பார்ம் எக்கு கொடுக்கணும். அப்பதான் அந்த ரோபோட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பேபி தருது. ஒரு 9 மந்த்ஸ் அப்புறம் ஒரு 9 மந்த்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அந்த 3D ஹார்ட்ன்றது இஸ்ரேல் சயின்டிஸ்ட் தான் அது கண்டுபிடிச்சது அது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு அந்த ஒரு டைம் பீயிங்க்கு வந்து நல்லா இருக்குமே தவிர ஒரு எட்டர்னிட்டி லைஃப்க்கு வந்து அது வரையுமே வந்து எல்லாம் வந்து செட் ஆகாதுன்றது பார்க்குறோம். அந்த டைம் பீயிங்க்கு ஓகேவா இருக்கும். இப்போ நான் பொழைச்சா போதும் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலுமே நம்ம லைஃப்ல தேவன் தலையிடுதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால லைஃப் ஜீவிக்க முடியும். இல்லைனா இல்லை. இதுல வந்து தேவனுடைய தலையிடுதல் இருக்கு. ஏன்னா நம்ம தேவனுடைய சாயல் இருக்கோம். நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே தேவனுடைய சாரி தேவன் கிரியேட் பண்ணது. நாம தேவனுடைய சாயல்ல இருக்கோம் அப்படின்றது நாமளே ஒரு ப்ரூஃப். நம்ம சுத்தி இருக்கிறதும் ப்ரூஃப் அப்படின்றது பிரதர் வந்து சுத்தி பார்க்க சொல்றாரு. அதே மாதிரி நம்ம சகோதரி கூட ஒரு சூப்பரான வசனம் பிரசங்கி 11:5 அது திரும்ப நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 11:5 ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கையையும் நீ அறியாய். ஸோ இந்த வசனங்களின்படி பார்க்கும்போது உனக்கு இது கூட இதெல்லாம் எப்படி உருவாகும் உனக்கு தெரில உனக்கு தெரில பாரு உனக்கு அப்படின்றது தேவன் வந்து ஒரு சர்வ வல்லமை பிளஸ் ஞானம் வந்து வியக்கக்கூடியதா இருக்குது. அது வந்து நம்ம இன்னொரு இயர்லி வருஷன்லயும் நம்ம பார்க்கலாம். இன்னும் நல்லா இருக்கும். ஆர்சி பைபிள்ல பார்க்கலாம். எங்க ஒரே நிமிஷம் bro. ஸோ
காற்றின் வழி யாதென்று உனக்கு தெரியாது. தாயின் கருவிலே ஒரு குழந்தை எவ்வாறு வளர்கிறது என்பது உனக்கு தெரியாது. இதைப் போலவே தேவன் என்ன செய்வார் என்பது உனக்கு தெரியாது. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவருடைய கிரியை வந்து எப்படி உருவாச்சு, அதுல என்ன ஒரு சர்வ ஞானம் இருக்குன்றது நம்மளால கிரகிக்கவும் முடியாது, ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து வியக்க வியக்கக்கூடியதா இருக்கு. அதாவது இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்கும்போது, எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா, நாமளே எப்படி உருவானோன்றது நமக்கே தெரியாது அப்படின்ற மாரி இங்க சொல்ல வராங்க. அதாவது அந்த தாயின் கருவுல இருக்கும்போது, அந்த ஸ்பெர்ம் எப்படி உருவாச்சு, அந்த அப்புறம் உள்ள வந்து அ அந்த எக்குக்குள்ள போகும்போது எப்படி வந்து ஃப்ளஷ் அண்ட் போன், அதாவது போன் அண்ட் பிளட் எப்படி உருவாகுது, இதெல்லாமே நமக்கு தெரியாதுன்னு சொல்ல வராரு. அந்த சயின்ஸும் வந்து தேவன் வந்து உலகத்துக்கு குடுக்கல. அந்த சயின்ஸும் தேவன் உலகத்துக்கு குடுக்கல. ஐ திங்க் சொல்லவும் மாட்டார். இதான் நம்ம இந்த வசனத்தின் மூலியமா நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப வந்து பிரெக்னன்சி டைம்ல மதருக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும், ஏதாவது வைரஸ் அட்டாக், பாக்டீரியா அட்டாக் ஆனாலும், அது வந்து குழந்தைக்கு போகாம ஒரு ஒரு விஷயம் வந்து அது தடுக்கும். அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து மதர் வந்து என்ன சாப்பிட்டாலுமே சத்தான ஆகாரம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போகுது. அனாவசியமான விஷயங்கள் வந்து குழந்தைக்கு போகாத மாதிரி அதுக்கும் ஒரு உறுப்பு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. அது என்னன்னா பிளாசென்டா, நஞ்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. அந்த பிரெக்னன்சி டைம்ல தான் அந்த பிளாசென்டா டெவலப் ஆகும். அதே மாதிரி குழந்தை வெளியில வந்தோடனே அது வந்துரும். சோ தேவன் வந்து எப்படி வந்து அந்த குழந்தைக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்ட்டு ஒரு டெம்பரரி ஆர்கன் வந்து கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பயங்கரமா ஒரு ஆச்சரியமான விஷயம். ஓகே. ஓகே சிஸ்டர். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப நன்றி. ஸோ இந்த பேராகிராஃப் மூலியமா நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளே எக்ஸாம்பிளா பிரதர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இயற்கையை எடுத்துக்கிட்டாரு. ஸோ இது வந்து தேவனுடைய தலையிடுதல் இருக்கு, தேவனுடைய ஞானம் இருக்கு, 4 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படின்றது சகோதரர் வந்து வலியுறுத்திட்டு வர்றாருன்றது நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் இறைவன் கீதம் வாசிச்சுட்டு ப்ரேயரோட முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. எதுவும் கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். இறைவன் கீதத்தோட நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு நம்ம முடிச்சோம். இறைவன் இனிய கீதம் வாசிக்க முடியாத இயேசுராஜா பிரதர் அவர்களை தாழ்மையுடன் அழைக்கிறேன். இறைவன் கீதங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இதன் விளக்கம்: பரிசுத்தப்படுத்துதலும் பிரதிஷ்டை செய்யப்படுதலும் ஒரே அர்த்தம் உள்ளது போல காணப்பட்டாலும் பொருளில் வித்தியாசம் உண்டு. பிரதிஷ்டை என்று சொல்லப்படும் வார்த்தை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமான தீர்மானத்தை அந்த கனப்பொழுதில் தீர்மானிப்பதை குறிக்கும். அது நம்முடைய சித்தத்தையும் தேவனுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பது, நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதாகும். இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்காதவர்கள், கர்த்தருடன் நிஜமான பிரதிஷ்டை செய்து கொள்ளாதவர்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பிரதிஷ்டையை முழுமையாக செய்யாமல் இருக்க முடியாது. இந்த பிரதிஷ்டையை, அதன் பொருளை மற்றவர்களுக்கு விளக்கி காண்பிக்க பிரதிஷ்டையை தவிர வேறு வார்த்தைகளே இல்லை. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது முழு மனதோடு செய்யப்பட்ட பிரதிஷ்டையோடு நின்று விடாமல், பிரதிஷ்டை தொடங்கி இறுதி வரை உறுதியாக ராஜ்யத்தின் குணங்களை படிப்படியாக அடைகிறது வரையில் நீடிக்கும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் தொடர்ந்து இதே குணங்களோடு ஜீவ மார்க்கத்தின் இறுதி வரை உறுதியாக நிற்க எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டாக வேண்டும். ஆமென்.
முடிவாக ஜெபம் சாம் பிரதர் அவர்களே ஜெபம் பண்ண முடியாத அழைப்பு. பிரதர் சாம் பிரதர் படுத்துட்டோம் பிரதர். ஓகே ஓகே ஓகே. ராஜா பிரதர் ப்ரேயர் பண்ணிடுங்க பிரதர். பிரதர் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் பிரதர். ஓகே அந்த ஒரு நிமிஷம். கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. வேற யாரும் பண்ண முடிஞ்சா பண்ண சொல்லுங்க. பிரதிஷா சிஸ்டர், ப்ரே ஃபார் அஸ் சிஸ்டர். Yes, brother. Our Heavenly Father, thy kingdom come, thy will be done on earth as it is done in heaven. O Lord, this 1.5 hour session, you are with us and you have guarded with your golden angels, and you have given such a good comments, and you have given a grace of a Holy Spirit to understand better, to give the examples or the comments each and every sister and brethren. O Lord, you are with us. We understand, we can feel your thing which are going to be with us throughout the session. And whoever leading this session, you have given a Holy Spirit to understand better, to make us to be understand better. Oh Lord, in this volume 1, whatever we are learning, you are almighty and you are having the knowledge, incredible knowledge. We are appreciating that knowledge which you have made us without knowing any knowledge about anything. But even though you have given us such a knowledge to us, to how you have created us and everything we are learning, and being with us throughout the week, and have whatever the customized trials you are giving to us, have a faith on you and have an anchor on you, and move on to that with a happily to have the trials and to learn the experiences which you are going to give into us. In the name of Jesus, I'm asking, Amen. Thank you, brother. Amen. Amen.